அனைவருக்கும் வணக்கம். ஜேடி ஷார்ட்ஸ்ல ஒரு குட்டியான இலக்கணம் தொடர்பான வகுப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னா, அது, அஃது இந்த வார்த்தைகள எந்த இடத்துல சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? அது எங்க யூஸ் பண்ணணும்? அஃது எங்க யூஸ் பண்ணணும்? அத தான் நம்ம பார்க்க போறோம். அந்த அது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு அடுத்து என்ன வார்த்தை வருதோ, அந்த வார்த்தையோட முதல் எழுத்த நம்ம பார்க்கணும். அந்த முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும் பட்சத்துல, அப்போ அந்த இடத்துல அஃது அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தணும். ஒருவேளை அது உயிரெழுத்து இல்லாம உயிர்மெய்யில ஆரம்பிக்கிற வேற வார்த்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த முதல் எழுத்து அப்படி இருந்தா அந்த இடத்துல நம்ம அது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அது அஃது அப்படிங்கிற மாதிரி தான் இது இஃது அப்படிங்கிற வார்த்தையும். உயிரெழுத்துல அந்த வார்த்தை தொடங்குனுச்சுன்னா அதற்கு முன்னாடி அஃது, உயிர் எழுத்து அல்லாத உயிர்மெய் எழுத்துல தொடங்குனுச்சுன்னா அந்த இடத்துல அது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அஃது சேர்க்கணும். உயிர்மெய்க்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது அப்படிங்கிறத சேர்க்கணும். இப்ப எடுத்துக்காட்டோட சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இனிய பாடல், பாடல் அப்படின்ற வார்த்தைகளை எடுத்துக்கோங்களேன். இதுல இனிய இந்த வார்த்தையை பாருங்க. அப்படின்ற உயிரெழுத்துல அது தொடங்குது. அப்போ அதற்கு முன்னாடி நம்ம அஃது போடணும், அது போடக்கூடாது. அதே நேரத்துல வெறும் பாடல் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வந்திருந்துச்சு அப்படின்னா இதை பாருங்க, இது உயிரெழுத்து இல்லை, உயிர்மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? உயிரெழுத்து இல்லாததுனால இந்த இடத்துல அது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அது அஃது போலதான் இது இஃது அப்படிங்கிறது. நன்றி.